ஸ்ரீ குருப்பியோ நமः. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். ரெண்டாவது பகுதி, பேஜ் நம்பர் 295 306 வரல எடுத்துட்டுருக்கேன். ஆக்சுவலி இது ஒரு ஒரு கம்பேரிசன் மாதிரி பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறா பெரியவா. இப்போ இந்த 2-3 நாளில் நம்ம இந்த ஒரு 30-40 பக்கத்துக்கு போகிறது. இது நம்ம ரிக்வேதத்துக்கும் யஜுர்வேதத்துக்கும் உள்ள ஒரு கம்பேரிசன் மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் பார்ட்டாக அனந்தா வை வேதா அப்படின்னு ஒரு சேயிங்ஸ். வேதங்கள் அனந்த, எண்ட்லெஸ், கவுண்ட்லெஸ். ஆனால் ரிஷிகள் இகபர நலனுக்காகவும் லோகக்ஷேமத்துக்காகவும் கொடுத்துருக்கிறது 4 வேதங்கள் தான். என்ன நாம் என்ன அனந்த வேதங்கள், அத்தனை வேதங்களையும் கற்றுண்டு பிரம்மா மாதிரி சிருஷ்டிக்கவா போகிறோம்? சிருஷ்டி ஆயாச்சு ஆல்ரெடி. அப்படிப்பட்ட இந்த இகபர லோகத்துக்கும் லோகக்ஷேமத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த 4 வேதங்களை, ரிக், யஜு, சாம, அதர்வண வேதத்தை தான் ரிஷிகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 4 விதம் வேதங்களையும் பார்த்தோம்னா பலவிதமான பாடங்கள் இருக்கும் ஒவ்வொரு வேதத்துக்கும். அந்த பாட பேதங்களும் இருக்கும். அதுக்கு பேர் பாடாந்தரம்னு பேருன்னு சொல்கிறான். இப்போ இப்போ ஒரே கீர்த்தனை, ஒரே ராகம்ல ஒவ்வொருத்தருடைய பாணி ஒருத்தர் மாதிரி பாடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா மகாவைத்தியநாதருடைய பாணி வேற மாதிரி இருக்கும், செம்மங்குடியோடைய பாணி வேற மாதிரி இருக்கும், எம்எஸோடைய பாணி வேற மாதிரி இருக்கும். ஸோ வாவாளுக்குன்னு ஒரு பாணி இருக்கும், அந்த பாணியில் பண்ணுவான். பட் ராகம் ஒன்று தான், கீர்த்தனையும் ஒன்று தான், பாணி வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த வேதங்களுக்கும் சூக்தங்கள் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அதனுடைய பாணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பெரியவா சொல்கிறான். என்னன்னா இந்த சூக்தங்கள் ஒரு நாளில் இருக்கிற மாதிரி இன்னொரு சூக்தங்கள் இன்னொரு வேதத்தில் இருக்காது. இந்த பாடாந்திரம்னு சொன்னோம் இல்லையா நம்ம, அதுக்கு பேர் சாகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாகைனா கிளை. ஒரு மரத்துக்கு ஒரு பெரிய நிறைய கிளைகள் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை மகாவிருக்ஷம், ஆலமரம்னு சொல்கிறோம் இல்லையா. வேதமே ஒரு ஆலமரம் தானே இல்லையா. ஸோ எத்தனையோ கிளைகள் உள்ள ஒரு ஆலமரம். இப்போ இந்த ஆராய்ச்சியாளர்கள்னு பூந்துருக்கா. இவாளெலாம் என்ன சொல்கிறா அப்படின்னா, ரிக்வேதம் தான் ஆதியிலிருந்து ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்து இருக்கக்கூடியது தான் ரிக்வேதம் தான் அப்படின்னு சொல்கிறான். யஜுர்வேதம் அதெல்லாம் பிந்தைய வந்த வேதங்கள் தான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சாஸ்திரப்படி பார்த்தோம்னா எல்லா வேதங்களுமே அனாதி தான், அனாதி காலத்திலேருந்து இருக்கக்கூடியது தான். இதை போய் ஒரு ஆராய்ச்சின்னு பண்ணணும்னு தேவையே இல்லை. ஏன்னா வேதம் ஒரு ஆராய்ச்சிக்கு உள்பட்டது கிடையாது. இட்ஸ் நாட் எ சப்ஜெக்ட் ஆஃப் ரிசர்ச் இல்லையா. வேதம் காலங்களையும் உணர்ந்த ரிஷிகள் அவள் சப்தங்களை வச்சுண்டு நம்ம பார்த்துருக்கோம். சிவனுடைய மூச்சு காற்று தான் வேதம். அதை அவள் புரிஞ்சுண்டு நம்மளுக்கு சாகைகளோட கொடுத்துருக்கா இந்த வேதங்களை. அந்த நம்பிக்கை இருந்தால் போதும், இந்த கால ஆராய்ச்சி தேவையில்லை. ரிக்வேதம் தான் முந்தினது, யஜுர்வேதம் பின்னினது, அதுக்கப்புறமா சாமவேதம் அப்படின்லாம் நம்ம பண்ணவே வேண்டாம். ரிக்வேதத்தில் நிறைய இடத்துல பார்த்தோம்னா யஜுர்வேதம் சாமவேதத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கு. அதாவது யஜுர்வேதத்துலேயும் சாமவேதத்துலேயும் என்ன இருக்கோ அதெல்லாம் ரிக்வேதத்துலேயும் மென்ஷன் ஆயிருக்கு. ரிக்வேதத்தினுடைய ஒரு கோட் பண்ணுறா பெரியவா. 10வது மண்டலத்தில் வரக்கூடிய ஒரு புருஷ சூக்தம்ல மென்ஷன் ஆயிருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்கிறான். சரி, இப்போ இந்த ஒவ்வொரு சாகையிலும் பிரான்ச்லேயும் பார்த்தோம்னா சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யம் அப்படின்னு சப்டிவிஷன்ஸ் வருது. சாகைங்கிறது வேதத்தினுடைய ஒரு பிரான்ச், கிளை. அதில் சப்டிவிஷனாக வரக்கூடியது சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வேத அத்தியனம்லாம் பண்ணுறா இல்லையா, அதுக்கு பேரே இந்த சம்ஹிதையை அத்தியனம் பண்ணுறது அப்படிங்கிறதான். வேத அத்தியனம் அப்படின்னாலே இந்த சம்ஹிதையை அத்தியனம் பண்ணுறது
அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிக்வேதத்தை தான் ரிக்வேத சம்ஹிதை தான் புக்காக பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுதான் இந்த உயிர் நாடியாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பேசுகிறா, அதை பற்றி நாளை தொழுதில் நம்ம பார்ப்போம்.